அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். என்ன காயத்ரி, ரொம்ப சைலண்டா வர? நீதான் கலகலன்னு பேசுவிய, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். பாவம் அந்த ரேஷ்மா, அவங்க உங்களை கட்டிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில ஆதிசங்கரி மேடமும் அதை தெரிஞ்சு ரேஷ்மாவை பார்த்து உனக்கு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா செழியனுக்கு மனைவி ஆகணும்னு மட்டும் நீ நினைக்காதன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு பாவம் ரேஷ்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. உனக்கு இன்னும் விஷயமே புரியல காயத்ரி. என்ன சார்? நேத்து நீ எனக்கு ஆபீஸ்ல சாப்பாடு பரிமாறினப்ப ரேஷ்மா எனக்கு சரியான ஜோடி இல்ல, எனக்கு ஒரு ராஜகுமாரி மாதிரி பொண்ணு கிடப்பான்னு நீ தான் சொன்ன. ஆமா சொன்னேன். அப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப என்கிட்ட மாத்தி சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா ஒன்னு சொல்றேன், ரேஷ்மா எனக்கு சரியான ஜோடி பொருத்தம் இல்லைன்னு நீ என்கிட்ட சொன்ன விஷயம் அன்னபூர்ணி அத்தைக்கும் ரேஷ்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, பெரிய பூகம்பமே வெடிச்சு புயலா கிளம்பிடும். அவங்கள நினைச்சா உனக்கு ரொம்ப பயமா இருக்கோ? அப்படியே சைலண்டா இருக்க. ரேஷ்மா உங்களுக்கு பொருத்தமானவங்க இல்லன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஆதிசங்கரி மேடமே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் மேல எதுக்கு சார் அன்னபூர்ணி அம்மாவும் ரேஷ்மாவும் கோவப்பட போறாங்க? அதுவும் இல்லாம அம்மா செலக்ட் பண்ற பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, இப்படி நினைச்சு உன் மனசை தேத்திக்கிறியோ? பரவாயில்ல, பிரில்லியன்ட் தான். தேங்க்ஸ் காயத்ரி. எங்க அம்மாவோட லைஃப்ல அவங்களுக்கு நான் மட்டும்தான் ஸ்பெஷல். எங்க அப்பா கூட என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சதே கிடையாது. இப்ப ரன் ஆயிட்டு இருக்கிற பிசினஸ்ல பெரிய லாஸ் வந்தா கூட எங்க அம்மா அதை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா சின்னதா நான் மனசு உடைஞ்சு போயிட்டா அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இந்த உலகத்துல ஈடு என எதுவுமே இல்லை. என்ன தவிர இந்த உலகத்துல வேற சந்தோஷமே இல்லைன்னு நினைக்கிற என் அம்மாவுக்கு தெரியாதா எனக்கு எப்படி ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சு தரணும்னு? அம்மா மேல இம்பிட்டு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறவங்கள எப்படி என்னோட காதலால ஏன் பாசத்தால என் பக்கம் கொண்டு வர போறேன்னு தெரியலையே. அதனாலதான் எனக்கு மனைவியா வரப்போறவளை நான் செலக்ட் பண்றதை விட எங்க அம்மா செலக்ட் பண்ற பொண்ணு தான் என் வாழ்க்கையை அழகாக்குவான்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் எந்த பொண்ணையும் பார்த்து என் மனைவியா செலக்ட் பண்ற ஐடியாவே எனக்கு இல்லை. என் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை என் அம்மாக்கே நான் சாய்ஸா விட்டுட்டேன். உங்க அம்மா என்ன செலக்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா கடவுள் என்ன உனக்குன்னு முடிவு பண்ணிதான் என்ன படைச்சு இங்க அனுப்பியிருக்காரு செழியா. நிச்சயமா உன் வாழ்க்கைக்குள்ள வரப்போற ராஜகுமாரி நான் தான். உன் வாழ்க்கையை இன்னும் ரொம்ப அழகா என்னால மட்டும்தான் மாத்த முடியும். உன்னை சந்தோஷமா பாத்துக்கவும் முடியும். என்ன காயத்ரி யோசிக்கிற? நான் சொல்றதுலயும் என் அம்மா எனக்காக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் ஏதாவது தப்பு இருக்கா? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? தப்பில்ல. அப்ப அம்மா ரேஷ்மாவை பேசினது சரிதானு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிற. குட். அட பாவமே, ஆதிசங்கரி அத்தையை தான் சமாளிக்கணும்னு பார்த்தா செழியனையும் ரொம்ப மாத்தணும் போல இருக்கே. ஆதிசங்கரி அத்தையும் சமாளிப்போம், செழியனையும் மாத்துவோம்.